Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சவுத் ஆப்பிரிக்கா டூரை முடிச்சுட்டு இந்தியா இந்தியா ஹோம்க்கு வந்துட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டூர் வந்துட்டாங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் T20 மேட்ச், இந்த முதல் T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ அண்ட் பிளேயர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல் ப்ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீம்ஸும் மெகா கான்டெஸ்ட்க்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பாப் ஆப்ஷன், டியோ ஆப்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே அதுல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல கொடுக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை பயன்படுத்தி ஒன்னா டூ பேரை செக் பண்ணி உங்க மனநிலைக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரேங்க் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் பேட் பால் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழ் ஸ்மால் லீக்ஸ்க்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப் இந்த பேட் பால் 11 ஆப் தாங்க. நீங்க சும்மா இன்ஸ்டால் மட்டும் பண்ணி சும்மா செக் பண்ணி பாருங்க. நீங்க அமௌண்ட்லாம் எடுத்து போட்டு நீங்க ப்ளே பண்ண வேண்டாம். மற்ற ஆப்ஸ்க்கும் இந்த ஆப்ஸ்க்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸை கம்பேர் பண்ணி பாருங்க. தென் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. அதை தாண்டி இதுல பாத்தீங்கன்னா கேம்ஸும் அவைலபிளா இருக்கு. லூடோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ளே பண்றப்போ வின் பண்றப்போ உங்களுக்கு மணியும் அதில் கிடைக்கும். ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃப்ரீ. நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய மணிக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் அவங்க பிடிக்கிறது இல்லை. அது மட்டும் கிடையாது. இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி வின்னிங்ஸ்ல ஒரு அமௌண்ட் வச்சிருப்பீங்க. அந்த வின்னிங்ஸ்ல இருக்கிற மணியை நீங்க அப்படியே திரும்ப டெபாசிட் நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 5% எக்ஸ்ட்ராவா ரியல் மணி அவங்க கொடுக்குறாங்க. டெபாசிட் அதுக்குள்ளே ஆட் பண்ணிடுறாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பேட் பால் 11 டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோ போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் 11 ஜனவரி 2024 இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மொஹாலி கிரவுண்ட்ல இந்த மேட்ச் நடக்குது. இந்த மொஹாலி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அது பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான பிட்ச் தாங்க. பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இனிஷியலா நல்ல ஸ்விங் இருக்கும், நல்ல ஸ்விங் இருக்கும், நல்ல பவுன்சஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருந்தா. பட் நல்ல ஸ்விங் இருக்கும். அந்த ஸ்விங்ல பாத்தீங்கன்னா ஏரியா 1 or 2 விக்கெட்ஸ் விழுவதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதர்வைஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க. பிட்ச் கொஞ்சம் யூஸ்வல் பிட்ச் ஆனதுக்கு அப்புறம் வேணா கொஞ்சம் மிடில்ல ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். அதர்வைஸ் நல்லாவே பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் சொல்லிருக்காங்க. இந்த பர்டிகுலர் வினோவை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டியூ ஃபேக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க. மோஸ்ட்லி யாரு டாஸ் வின் பண்ணாலும் சேஸ் பண்றதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் வரைக்கும் ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா தான் 4 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட T20 இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணதே கிடையாது. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்ல போயிருக்கு. இந்தியா தான் அப்பர் சாலிடா தெரியும். பட் இப்ப இருக்கிற ஸ்குவாட் வைஸ் பாக்குறப்போ ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ஈக்குவலா தான் இருப்பாங்க. அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியன் T20 டீம்ஸ்க்கு உள்ள வந்திருக்காங்க. இந்த மேட்சுக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டன் செயல்பட போறாரு. ரோஹித் சர்மா அண்ட் சோமன் கில் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ரோஹித் சர்மா சோமன் கில் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. அப்படி இல்ல ஜெய்ஸ்வால் ஓபன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதா சான்சஸ் ரொம்ப அதிகம். ரோஹித் சர்மா சோமன் கில். தென் விராட் கோலி, திலக் வர்மா, நிதேஷ் சர்மா அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததான் ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், அசதீப் சிங், முகேஷ் குமார் அண்ட் ஆவேஸ் கான். இது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் ஸ்குவாட ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. இந்த ஸ்குவாட்ல ரஷீத் கானை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி தான் இந்த ரஷீத் கான் ரோல் அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் எனக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் ரஷீத் கான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் சொல்றப்போ அவருக்கு மாற்றுகிறேன் நம்ம சொல்லிக்கலாம். ரஹ்மானுல்லா குர்பாஸ் அவரும் அசதுல்லா ஜசாய் ரெண்டு பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அதுதான் இப்ராஹிம் சாடன் அந்த டீமோட கேப்டன், ஓமர் ஜாய், நஜிபுல்லா ஜாடன், முகமது நபி, கரீம் ஜன்னட், ரஷீத் கான் இல்ல. அவர் பாத்தீங்கன்னா ரோல் அவுட் ஆயிட்டாரு இந்தியன் சீரீஸ்ல இருந்து. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நூர் அகமது நூர் அகமது உள்ள ப்ளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நூர் அகமது தான் ப்ளே பண்ணுவாரு. அதுதான் முஜிபுர் ரஹ்மான், ஃபரூக்கி அண்ட் நவீன் புல்லர். இது பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீமோட ஒரு பாசிபிளான
பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் சூஸ் பண்ணலாம், யார் யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்கும், யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, டபுள் ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்கு, டெப்த் ஓவர்ஸ் யார் பால் பண்ணுவான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு டெப்த்தான ஒரு அனலைஸா பார்த்துருவோம். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ். ஒரு பேட்டிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசியாக வரும். ஃபர்ஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 5 மெயின் பவுலரோட போறாங்க, 6வது பவுலிங் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால 5 பேருமே அவங்க 4 ஓவரை வந்து ஃபுல்லா பவுல் பண்ணிடுவாங்க. இதுல 4 ஓவர் எல்லாருமே பவுல் பண்றதுனால டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் யாருக்காவது இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருசா யாருக்கும் இல்ல. ஸோ 5 மெயின் பவுலர் தான். அந்த 5 மெயின் பவுலர் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றவங்க யாருங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் அசதீப் சிங். ஸோ அசதீப் சிங் தான் கண்டிப்பா வந்து டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாரு முகேஷ் குமார் கூட. ஸோ இன்சியலா பவர் பிளேல யார் பவுல் பண்ணுவோம் அப்படின்னா, இன்சியலா பவர் பிளேல பொறுத்த வரைக்கும் அசதீப் சிங்கும் ஆவேஸ் கான் இந்த 2 பேரும் தான் வந்து இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமாரும் அசதீப் சிங் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. இதுல அதிகப்படியான ஓவரை டெத் ஓவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் முகேஷ் குமாருக்கு தாங்க இருக்கு. ஸோ முகேஷ் குமார் தான் ஒரு டெத் ஓவர் பவுலரா வந்து இந்தியன் டீம்ல கன்சிடர் ஆவாரு. ஏன்னா அசதீப் சிங் வந்து இன்சியலா பவர் பிளேல ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. பை சான்ஸ் பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா இந்த பவர் பிளேல கூட ஒரு 3 ஓவர் வரைக்குமே கூட அவர் பவுல் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த பவர் பிளேல ஓவர் போடுறவங்களோட ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் அது ஒன்று இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப முகேஷ் குமார் தான் வந்து அந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து பவுல் பண்ண போறாரு. ஸோ இந்தியன் டீமோட டெத் ஓவர் பவுலிங் ஆப்ஷன் அசதீப் சிங்கும் முகேஷ் குமார் இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடியவங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. இப்போ ஆவேஸ் கான், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த 3 பேர்ல இருந்து யாரை கொண்டு போகலாம், 3 பேருமே ஒரு விக்கெட் வரைக்கும் விடுவதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ஆப்போனன்ட் டீம். ஸோ ஆப்போனன்ட் டீம் வச்சு நம்ம பார்த்து இந்த 3 பேர்ல இருந்து யாரை எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரஹ்மானுல்லா புர்பாஸ் ஒரு ரைட் ஹேண்டர், இப்ராஹிம் சாதன் ஒரு ரைட் ஹேண்டர், உமர் சாய் ஒரு ரைட் ஹேண்டர், முகமது நபி. ஸோ டாப் 6 பேர்ல 4 பேர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸா இருக்கிறதுனால ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர் ஒரு சைனா மேன் குல்தீப் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அக்சர் பட்டேலுக்கும் சேம் அதே ஆப்ஷன் இருக்கு. பட் அக்சர் பட்டேலோட ஓவரை கொஞ்சம் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணிடுவாரு, ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் பாலை நல்லா தூக்கி போட்டு ஃபிளை பண்ணி நிறைய விக்கெட் எடுப்பதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மிடில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல டேர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால ஸோ குல்தீப் யாதவ் அந்த 3வது பவுலிங் ஆப்ஷனுக்கு இந்தியன் டீம்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் மற்ற 2 பேருமே ஒரு விக்கெட் எடுப்பாங்க. ஸோ குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட்ங்கிறது 2 விக்கெட்டா எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அது வந்து இப்போ நம்ம என்ன எடுத்தோம்னா ஆவேஸ் கான நம்ம கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் மைனஸ் ஆகும். பட் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு, கொஞ்சம் நம்ம 2வது விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அவரை கொஞ்சம் இருக்கிறோம். மீதி இருக்க 4 பேர்ல அசதீப் சிங், முகேஷ் குமார் 2 பேருமே டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அவங்க 2 பேருமே இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் 2 பேர்ல இருந்து 2 பேருக்குமே கிட்டத்தட்ட சேம் ஆப்ஷன் தாங்க. என்னன்னா குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டாலும், அக்சர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுத்தாலும் அக்சர் பட்டேலுக்கும் சேம் அவரோட ஆப்ஷனே வரும். என்ன காரணம் அப்படின்னா எக்கனாமிக்ல பவுல் பண்ண போறாரு, அது ஒரு வேலிட் பாயிண்ட். தென் அவரோட பால் எல்லாமே நிறைய ஆம் பால் நிறைய ட்ரை பண்ணுவார். அது நிறைய பவுல்ங்கிற முறையிலும் எல்பிடபிள்யூங்கிற முறையிலும் நிறைய விக்கெட் எடுப்பதற்கான சான்ஸ் இருக்கும். அந்த எல்பிடபிள்யூ பவுல் அப்படிங்கிற முறையில் எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 8 பாயிண்ட் வரை கிடைக்கும். தென் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணுவார், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இவரோட ஃபீல்டிங் பொசிஷன். ஸோ அக்சர் பட்டேலோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே மோஸ்ட்லி லாங்ல தான் இருக்கும். மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் உள்ள ஒரு பிளேயர். ஸோ அப்போ ஃபேண்டசி வேல்யூ அவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் 2 பேருக்குமே சேம் ஒரே மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு விக்கெட் அவர் அக்சர் பட்டேல் எடுத்தாலுமே இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே வச்சு அவர் அந்த இன்னொரு விக்கெட் எடுத்த கணக்குக்கு அவர் வந்துருவார். ஸோ இப்போ இந்தியன் டீம்ல அந்த 4 பவுலருமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். விக்கெட்ஸ் வந்து 2 விக்கெட் மினிமம் 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர வாய்ப்புகள் இந்த இந்தியன் டீமோட இந்த 4 பவுலருக்குமே கொஞ்சம் அதிகம். இப்போ பேட்டிங் ஆப்ஷன் போறோம். ஸோ ரோஹித் சர்மா, சோமன் கில் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல நல்ல பவுன்சஸ் போட்டாலும் நிறைய ஃபுல் ஷாட் ஆடி சிக்ஸஸும் டேக் பண்ணுவார் ரோஹித் சர்மா. எல்லாமே ஓகே. பட் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் அந்த இன்கமிங் டெலிவரியில கொஞ்சம் அவர் வீக்கா இருக்கு. ஸோ அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சேம் அதே தான் டாப் 3 பேருக்குமே அந்த ஒரு ஆப்ஷன் தான். டாப் 3 பேருக்குமே அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அதுல அந்த மாதிரி பவுல் பண்ணக்கூடிய ஆப்போனன்ட் பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபரூக்கி இருக்காரு. ஸோ ஃபரூக்கி இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்றப்ப இந்த 3 தலைக்கட்டுல இருந்து ஒரு தலைக்கட்டை வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இருந்தாலுமே ரோஹித் சர்மாவோட பேட் வந்து மினிமம் 25ல இருந்து ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் ஆடுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். சோமன் கில்லை பொறுத்த வரைக்கும் பெருசா எடுத்தோடனே ஒரு பெரிய ஸ்டார்டிங் போக மாட்டாரு, பால் இருக்கிற மாதிரி தான் ஆடுவாரு. அந்த மாதிரி ஆடுறப்ப யாரையா விக்கெட் விழுவதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ சோமன் கில்லை மட்டும் நீங்க 50-50 சான்சஸ்ல வச்சுக்கோங்க. பட் T20ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பர்டிகுலரா இந்தியன் பிச்சஸ்ல
நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே இருந்தாலுமே பட் அந்த ஒரு மைனஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலஸ்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கிறது. ஸோ அதனால சுமன் கில் வந்து நம்ம 50-50 ஆஃபீஸ்ல வச்சுக்கலாம். விராட் கோலி கரெக்டாக நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவரோட பேட் வந்து நம்ம மினிமம் 25% சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த திலக் வர்மாவோட டவுன் எப்ப வேணாலும் டவுனுக்கு மாறும். பை சான்ஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஒரு 14 ஓவர் வரைக்கும் 15 ஓவர் வரைக்கும் இந்த 3 பேருமே ஆடிட்டாங்க அப்படின்னா திலக் வர்மாவுக்கு பதில அந்த ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங் இவங்களோட டவுன் வந்து கொஞ்சம் மேல வந்துடும். டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துருங்கிற மடல நீங்க டீம் போட்டீங்கன்னா அதுல திலக் வர்மா மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துருங்கிற மடல டீம் போட்டீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஒன்னு மேன் இது ஒரு வைஸ் கேப் பாக்ஸ் கூட நீங்க திலக் வர்மாவுக்கு கொடுக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் இந்தியன் பிச்சுல நிறைய நல்லா ஆடிருக்காரு, நல்ல ரெக்கார்டும் வச்சிருக்காரு. இப்ப கடைசியா கூட டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ரஞ்சி டிராஃபி விளையாடுறப்ப கூட ஒரு 100 பாலுக்கு 100 ரன் அந்த மாதிரி ஒரு ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு டச்சில் தான் இருக்காரு. கண்டிப்பா திலக் வர்மா இந்த மேட்ச் வந்து டாப் ஆர்டர்ல எல்லாரும் 2 விக்கெட் விழுந்தோம் அப்படின்னா அவரோட பேட்ல இருந்து ஒரு 25 இருந்து ஒரு 35% வரைக்கும் மாறக்கூடிய சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா நீங்க திலக் வர்மாவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ஏதாவது 2 விக்கெட் விழுந்துருனாலும் நீங்க திலக் வர்மா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலுமே திலக் வர்மா பேட்ல வந்து மினிமம் 25% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங் இவங்களோட ஆப்ஷன் தாங்க ஒரு 50-50 ஆப்ஷன் தாங்க 2 பேருக்குமே. ஸோ அதுக்கான ஆப்ஷன் நான் சொல்றேன். பை சான்ஸ் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 120 ஒரு 135 ஒரு 120 130 ரன்னுக்குள்ள ஆப்கானிஸ்தான் சுழன்றாங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மாவுக்கும் ரிங்கு சிங்க்கும் பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா அந்த அளவுக்கு டாப் ஆர்டர்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க T20ஸ்ல. ஸோ இவங்களுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதே மாதிரி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மாவோட டவுன், ரிங்கு சர்மாவோட டவுன் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். எப்ப வேணாலும் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் ரிங்கு சிங்கோ ஜிதேஷ் சர்மா உள்ள வராங்க அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சிடணும். அந்த வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடுறப்போ ஒரு மிஸ் ஆகி அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேர்த்தோட ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் நம்ம அவங்கள கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து இந்தியன் டீமோட பேட்டிங் ஆப்ஷன். பட் ரிங்கு சிங்கை தாண்டி ஜிதேஷ் சர்மாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அவர் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டெப் ரன் அவுட்லயே ஒரு மினிமம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து அவர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதை தாண்டி பேட்டிங்ல வந்து வெறும் 15% அடிச்சிருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அவர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா 2 பேர்த்த கம்பேர் பண்றப்போ ஜிதேஷ் சர்மாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒன்று இருக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பண்றதுனால. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்க பிளேயர்ஸை எடுக்கணும். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் டீமுக்கு போவோம். ஸோ ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் யார் பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஹ்மானுல்லா குர்பா. ஸோ விக்கெட் கீப்பர் பண்றாரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ்ல அவரோட ஆவரேஜை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவரோட ஆவரேஜ் நல்லாவே இருக்கு. மினிமம் ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் அவர் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஒரு 20+ ரன் ஆடி விக்கெட் கீப்பர் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம போத் டீமோட விக்கெட் கீப்பர்ஸ் வைஸ் பாக்குறப்போ ரஹ்மானுல்லா குர்பாஸ் டாப் ஆர்டர்ல வராரு. லைக் இந்தியாவோட ஜிதேஷ் சர்மா வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல வராரு. ஸோ அப்படிங்கிறப்போ ரஹ்மானுல்லா குர்பாஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு பேட்டிங் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் 2 பேருக்குமே சேமா கிடைச்சாலுமே பேட்டிங்ல 100% இவர் ஆடுவார் அப்படிங்கிற விஷயத்துல இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஓரளவு சேஃபான ஒரு ஆப்ஷன். அசதுல்லா சேசாய் அண்ட் இப்ராஹிம் சாதன் இந்த 2 பேரை கம்பேர் பண்றப்போ வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்ச ஒரு பிளேயர் வந்து அசதுல்லா சேசாய். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிற பவுண்டரிஸ்க்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் வச்சுக்கோ. இப்ராஹிம் ஜாடன் அப்படியே ஆப்போசிட். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து சிங்கிள்ஸ் மட்டுமே ரொட்டேட் பண்ணி தவறான பாலை மட்டுமே அடிச்சாடக்கூடியவர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இப்ராஹிம் ஜாடன் மாதிரியான ஒரு பிளேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா கடைசி வரைக்கும் நின்று ஆடக்கூடியவங்க. அசதுல்லா சேசாய் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாடுறப்போ மிஸ் ஆகி அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ அப்படி வந்து நீங்க டாப் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அசதுல்லா சேசாய் ஒரு மெயின் மிஸ்டேக் பிளேயர்னு சொல்லுவாங்க. நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்து அசதுல்லா சேசாய் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஆனா அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ்ல ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா வெறும் கம்மி பால்ல ஒரு 15 பால் 30+ ரன் அடிச்சுட்டு போயிருவாரு. ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட்டு ஸோ அதனால கண்டிப்பா 50-50 ஆப்ஷன்ஸ் பயன்படுத்திக்கோங்க. 5 டீம்லயாவது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ராஹிம் ஜாடனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காமா ஆடுவார், பாலுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி ஆடுவார். அது மிகப்பெரிய அவருக்கு மைனஸ் ஆகும் அமையும். இந்த மாதிரி பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடணும்ட்டு கொஞ்சம் உள்ள நிக்கலாம்னு சொல்லி ஆடுறப்போ ஏதாவது ஒரு பாலை தவறா கணிச்சு அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இப்ராஹிம் ஜாடன் இந்தியாவோட குவாலிட்டி பவுலர்ஸ் இருந்து ஒரு 15+ வரைக்கும் ஆடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஓமர் ஜாய் மினிமம் 2 ஓவர் போல் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவர் வந்து மினிமம் 2 ஓவர் போல் பண்றாரு.
ஸோ கண்டிப்பா வந்து அவரோட பேட்ல வந்து ஒரு மினிமம் 20+ ரன்ஸ் தென் 2 ஓவர் போல் பண்றாரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் விழுந்துட்டா கூட கண்டிப்பா அவரோட பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து ஒரு 55 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அஸ்மத்துல்லா ஓமர் சாய். ஸோ அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவு சேஃபான ஆப்ஷனும் கூட. நஜிபுல்லா ஜாடன். ஸோ நஜிபுல்லா ஜாடன் ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா ரன்ஸே வரலைங்க அவரோட பேட்ல இருந்து. பட் நல்ல பிளேயர், நல்ல T20 பிளேயர். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் அவரோட டவுன் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவரை வந்து கடைசி 2 ஓவர் 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீம்ல வந்து ஃபிட் பண்ணி வைக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு அமைது. பட் நல்ல குவாலிட்டியான பிளேயர். கடைசியா ஒரு 2-3 வருஷமா தான் அவரோட பேட்ல இருந்து பெருசா ரன்ஸே வரல. ரீசன் அவரோட டவுன் ரொம்ப கீழே போகுது. வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவர் வருவாரு. யாரும் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு. இதுக்கு அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் தாடலே வருவாரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. சிங்கிளா மேட்சை கொண்டு போய் மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு. நல்ல பிளேயர். பட் அவரோட டவுன் அவரோட ஃபார்ம் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாப் தாடலே வந்தாரு. அதாவது இந்த ஒரு செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்லேயே வராரு அப்படின்னா அவரோட பேட் வந்து மினிமம் 30+ ரன் வரும். ஒரு பிக் டிஃபரன்ஸியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா இருக்கும். ஸோ டீம் சீட் வைஸ் பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு டவுன் கீழே தான் வச்சிருப்பாங்க. பை சான்ஸ் கொஞ்சம் டாப் செகண்ட் டவுன்லேயே வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சது அப்படின்னா மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன். ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. முகமது நபி இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வைஸ் பார்க்குறப்ப அதிகமா இருக்காங்க. பை சான்ஸ் ஜெய்ஸ்வாலும் டாப் ஆர்டர்ல வந்துட்டாரு அப்படின்னா அதிகமா இருக்காங்க. ஸோ திலக் வர்மாவா இருக்கட்டும், லைக் ரிங்கு சிங், இப்படி ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்கு. அக்சர் பட்டேல் வரைக்குமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பை சான்ஸ் ஜெய்ஸ்வாலும் வந்துட்டாருன்னா 4 லெஃப்ட் ஹேண்டர் ஆயிடுறாங்க. அப்போ முகமது நபியோட பவுலிங் ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பை சான்ஸ் ஜெய்ஸ்வால் இல்லை அப்படின்னா அவரோட ஓவர்ல இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். தென் பேட்டிங்லேயும் வந்தாலும் ஒரு குயிக்கா ஒரு 15-20 வரைக்கும் ஆடுவார். ஸோ தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் லாங்ல வச்சுக்குவாங்க. அப்போ கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கண்டிப்பா அந்த டீம்ஸ் வந்து கொண்டு போவாரு. அவர் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். கரீம் ஜனட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கும். ஏன்னா 4 மெயின் பவுலரோட போறாங்க. முகமது நபி, அஸ்மதுல்லா ஓமர் சாய், கரீம் ஜனட் இப்படி 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. கரீம் ஜனட்டுக்கு பவுல் ஆப்ஷன் கொடுப்பாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க். பை சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஓவர் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா இந்த 15 ஓவருக்கு அப்புறம் தான் ஓவர் கொடுப்பாங்க. டைமிங் வேரியேஷன் ரொம்பவே சூப்பரா போடுவாரு. நிறைய ஸ்லோவஸ்ட் பால் ட்ரை பண்ணுவாரு, நிறைய கட்டர்ஸ் பால் ட்ரை பண்ணுவாரு. அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்ல மட்டுமாவது ட்ரை பண்ணி பாருங்க. அவர் உள்ள இருந்தாருன்னா உள்ள ஒரு டீமுக்குள்ள கொடுத்து பாருங்க. ஒரு அந்த 15 ஓவருக்கு அப்புறம் தான் ஓவரே கொடுப்பாங்க. அப்படிங்கிறது ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா கூட பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அது மட்டும் கிடையாது, பேட்டிங்ல வந்தாருன்னா குயிக்கா ஒரு 15-20% ஆடுவாரு. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் கரீம் ஜனட். ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து கரீம் ஜனட் வந்து இருப்பாரு. பவுலிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது, ஸோ ரஷீத் கான் இல்லை, ஸோ நூர் அகமது இருப்பாரு. அவர் மினிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. முஜிபுர் ரஹ்மானும் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. 4 ஓவர் போல் பண்ண ஆப்ஷன்ஸ் அதிகம் உள்ளவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபரூக்கி அண்ட் நவீன் உல்லர். இந்த 2 பேரும் தான் வந்து அந்த டீம்ல டெத் ஓவர் பவுலர்ஸும் அவங்க தான். இன்சிலா பவர் பிளேலையும் அவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஃபேண்டசி வேல்யூ அதிகரிக்கக்கூடிய ஒரு பிளேஸ். பர்டிகுலரா ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நவீன் உல்லர், ஃபரூக், இந்த 2 பேருமே மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். 2 பேருமே டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவங்களுக்கு ரொம்ப அதிகம். செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபரூக் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ஆப்கானிஸ்தான் டீம்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வைஸ் பார்க்கறப்போ ரஹ்மானுல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பர் பண்றாரு. தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அஸ்மதுல்லா ஓமர் சாய் மினிமம் 2 ஓவர் போல் பண்ண போறாரு. பேட்டிங் வந்தாலும் 15-20% வரைக்கும் ஆடுவாரு. தென் அடுத்த முகமது நபி 2 ஓவர் 2 அல்லது 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ண சான்சஸ். பேட்டிங் வந்தாலும் 15-20% குயிக் ஆயிடுவாரு. ஸோ இந்த 3 பேரும். தென் அடுத்ததான் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபரூக்கி அண்ட் நவீன் உல்லர். இந்த 5 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா. இதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ரஹ்மானுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜாடன், ஓமர் சாய், முகமது நபி இந்த 4 பேர்த்தையும் வச்சு நீங்க வந்து கொண்டு போகலாம். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சுமன் கில், ரோஹித் சர்மா 2 பேர்ல இருந்து எனி ஒன். அதுதான் விராட் கோலி 2, திலக் வர்மா 3, ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங் 2 பேர்ல இருந்து ஒருத்தர். பட் நான் ப்ரிஃபர் பண்ணா ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு விக்கெட் கீப்பர் மூலமா அப்படிங்கறத நான் அவரை கொண்டு போவேன். 4 முகேஷ் குமார் 5, அசதீப் சிங் 6, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் 2 பேர்ல இருந்து எனி ஒன் 7வது ஆப்ஷன் இருக்கு. ஸோ சம் டீம்ஸ்ல வந்து நீங்க 2 பேருமே கூட கொண்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன்னை கொண்டு போயிட்டு இந்தியன் டீம்ல இருந்து 7 பேரையும், ஆப்கானிஸ்தான் டீம்ல இருந்து 4 பேர் நீங்க கொண்டு போயிடலாம். இதுவே வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா முகேஷ் குமார், அசதீப் சிங், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் இந்த 4 பவுலரையுமே நீங்க கொண்டு வந்துக்கலாம். மீதி இருக்கிற 3 ஆப்ஷனுக்கு
திலக் வர்மா, விராட் கோலி, சுமன் கில், ரோஹித் சர்மா இந்த 4 பேர்ல இருந்து எனி 3. அப்படி இல்லைன்னா ரோஹித் சர்மா, சுமன் கில், விராட் கோலி இந்த 3 பேர்த்தையுமே வச்சு நீங்க ஒரு டீமை வந்து நீங்க மேக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூசுவல் எல்லாருமே ரோஹித் சர்மாக்கு மோஸ்ட்லி நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ சேஃபா போறவங்க ரோஹித் சர்மாக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொண்டு போகலாம், விராட் கோலிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொண்டு போகலாம். இது வந்து சேஃபான ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் டெத் ஓவர்ல பால் பண்ண போறாரு. அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. முகேஷ் குமாருக்கு ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா அஸ்மதுல்லா ஓமர் சாய்க்கு ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஃபருக்கி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க.